சீயோன் வேதாகம ஆய்விற்கு அன்போடு கூட இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வரவேற்கிறேன். இன்றைய தினத்திலும் எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் அதிகாரங்கள் 43 முதல் 45 அதிகாரங்களில் வசனங்களை தியானிக்க சர்வவல்ல தேவன் நமக்கு கிருபை பாராட்டுவாராக. 43வது அதிகாரத்திலே தேவ சித்தத்தையே பின்பற்ற விரும்புவதைப் போல ஜனங்கள் நடித்தார்கள். இந்த மதியினத்தினால் பட்டயமும் பஞ்சமும் கொள்ளை நோயும் அவர்களுக்கு தண்டனையாக வரும். தேவனை உண்மையாய் பின்பற்ற விரும்பினால் ஆண்டுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். ஆனால் தேவனை உண்மையாய் பின்பற்ற விரும்பாமல் சபைக்கு சென்று ஜெபித்து திருவிருந்து ஆராதனைகளில் பங்கு கொள்வது என்பது பயங்கரமான ஒரு சிக்கலிலே ஆபத்திலே கொண்டு போய் மாட்டிவிடும். அத்தகைய தேவனுடைய கோபாக்கினையும் நியாய தீர்ப்பையும் அனுபவிப்பார்கள் என்று சொல்லி வேதம் நமக்கு எச்சரிக்கிறது. 1 கொரிந்தியர் 11 அதிகாரம் 27 வசனத்தை வாசிக்கும் போது அந்த எச்சரிப்பை நாம் பார்க்க முடியும். தேவனுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படியாமல் எரேமியாவை கூட்டி சென்று எகிப்துக்கு எரேமியாவை கூட்டி சென்றார்கள். எரேமியா அவர்களோடு இருந்ததால் தேவனுடைய பாதுகாப்பு கிடைக்கும் என்று ஒருவேளை அவர்கள் நம்பி இருக்கலாம். ஆனால் இது நடக்காது. ஆண்டுடைய வார்த்தைக்குத்தான் நாம் கீழ்ப்படிய வேண்டும். நேபுகாத்நேச்சாரின் சேனையை தேவன் எகிப்துக்கு அனுப்பி எகிப்தின் சேனைகளையும் அதன் தேவர்களையும் நாசமாக்குவார் என்று சொல்லி எரேமியா ஏற்கனவே தீர்க்கதரிசனம் சொல்லியிருந்தார். பாதுகாப்புக்காக அவர்கள் நாடி தேசம் தோற்கடிக்கப்படும். தேவ சித்தத்துக்கு புறம்பாக எந்த தெய்வீக பாதுகாப்பு அடைக்கலமோ அது கிடையாது என்பதை வேதத்திலே நாம் பார்க்க முடியும். 44வது அதிகாரத்திலே விக்கிரக ஆராதனை காரணமாக ஒரு அழிவு தேசத்திலே கடந்து வருகிறதை குறித்து பார்க்கிறோம். எகிப்திலே இருந்தும் மனம் திரும்பாத யூதர்களுக்கு எரேமியா தனது இறுதி செய்தியை அறிவிக்கிறார். தேவனை தொடர்ந்து புறக்கணித்ததாலும் விக்கிரக ஆராதனை செய்ததாலும் தேவனுடைய நியாய தீர்ப்பு நிச்சயமாக அவர்கள் மேல் வரும் என்ற எச்சரிப்பு கொடுக்கப்படுகிறது. தேவனுடைய வார்த்தைக்கு செவிகொடாமலும் அவரது வார்த்தையை முக்கியப்படுத்தாமலும் யூதா பாவம் செய்து கொண்டிருந்தது. தேவனுடைய வார்த்தையை அசட்டை செய்து அதை அற்பமாக எண்ணி பலர் பாவத்திலும் சுயநலத்திலும் தொடர்ந்து வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். தேவனுடைய வார்த்தைகள் அர்த்தமுள்ளவைகள் என்று அவர்கள் நம்ப மறுத்தார்கள். தேவ எச்சரிப்புகளுக்கு பயப்படாமலும் மற்ற கட்டளைகளை மதிக்காமலும் அப்படியாய் இன்றைக்கும் சபையிலே காணப்படுவதை நாம் பார்க்கிறோம். ஆம், நாம் எச்சரிப்பு அடைய வேண்டியது அவசியமா இருக்கிறது. எகிப்தில் சிறையிருந்தவர்கள் தங்களது தேவனோடு கொண்டிருந்த உடன்படிக்கையை மீறி அவர்கள் விரும்பிய செழுமையும் பாதுகாப்பும் கிடைக்கும் என்ற நம்பிக்கையிலே எகிப்தின் தேவர்களிடத்திலே திரும்பினார்கள். கட்டடத்தில் திரும்பி தங்களது உடன்படிக்கையை புதுப்பித்துக் கொள்ளும்படியாய் அவர்களிடத்தில் எரேமியா கெஞ்சி கேட்டுக்கொண்டிருந்தார். தேவனை முழுமையாய் சார்ந்து அவருக்கு தன்னை ஒப்புக்கொடுத்து அவரால் வெளிப்படுத்தப்பட்ட வார்த்தைக்கு கீழ்ப்படியும் ஒருவரால் தான் தேவனுக்கு ஊழியம் செய்ய முடியும் என்ற சத்தியம் அங்கே எரேமியாவின் இறையியலுக்கும் நடைமுறைக்கும் வாழ்க்கைக்கும் அடிப்படையாய் இருந்தது. தங்களுடைய மறுதளிப்பினாலும் கீழ்ப்படியாமையினாலும் எகிப்தில் இருந்த யூதர்கள் தேவனது உதவிக்கும் அவர்கள் புதுப்பிக்கப்படுதலுக்குமான வாக்கு தத்தங்களை உதாசீனப்படுத்தி கொண்டிருந்தார்கள்.
எனவே தேவனுடைய நியாய தீர்ப்பு முழுமையாய் அவர்கள் மேல் இருக்கும் என்று எரேமியா தீர்க்கதரிசனம் உரைத்தார். அவர்கள் எல்லோரும் அழிந்து போவார்கள். தேவனுடைய வழியை புறக்கணிக்க தீர்மானித்து தங்களது சொந்த வழியிலே போக விரும்புகிறவர்கள் தங்கள் மேலே தாங்களே அவர்கள் ஆக்கினையை வரவழைத்துக் கொள்ளுவார்கள். அங்கே யோசியாவின் சீர்திருத்தம் நடைபெற்ற காலத்திலே தங்களுடைய பிரச்சனைகளுக்கு காரணம் அவர்கள் வானராக்கினிக்கு தூபம் காட்டாததுதான் என்று மக்கள் நினைத்து கொண்டிருந்தார்கள். கர்த்தராகிய ஆண்டவரை விட விக்கிரகங்கள் தான் அவர்களுக்கு அதிகமாய் செய்து கொண்டிருந்தன என்று எண்ணி விக்கிரக ஆராதனையிலே அவர்கள் தொடர்ந்து ஈடுபட்டு கொண்டிருந்தார்கள். அப்படி செய்கிறவர்கள் அழிவை சந்திப்பார்கள் என்பது இந்த செய்தி அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. 45ஆம் அதிகாரத்திலே பாருக்கு ஒரு செய்தி கொடுக்கப்படுகிறதை பார்க்கிறோம். வருஷங்களின் வரிசைப்படி பார்த்தால் இந்த அதிகாரம் எருசலேமை ஆண்ட யோயாக்கீன் ராஜாவின் 4ஆம் வருஷத்துக்கு பின்னோக்கி நம்மை கொண்டு செல்லும். எரேமியாவின் ஊழியம் தோல்வியடைந்தது போல காணப்பட்டாலும் யூதாவின் மேல் வரவிருந்த நியாய தீர்ப்பினாலும் சோர்வடைந்திருந்த எரேமியாவின் செயலாளரான பாரூக்கின் விசுவாசத்தை பலப்படுத்தும்படியாய் இந்த அதிகாரத்தின் செய்தி அமைந்திருக்கிறது. இதோ ஒரு அதிகாரத்தையோ பதவியோ நாடக்கூடாது என்று தேவன் அவனுக்கு சொன்னார். எரேமியாவுக்கும் தேவ செய்திக்கும் அவன் உண்மையுள்ளவனாய் இருந்ததினால் எருசலேமிலிருந்து அவன் தப்பிக்கொள்வான் என்ற செய்தி கொடுக்கப்படுகிறது. இந்த வார்த்தைகள் எல்லாம் தியானிக்க நம்ம வாழ்விலும் உன்னதரான தேவன் மகிமையான ஆசீர்வாதங்களை செய்வாராக. பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆமேன், ஆமேன்.